சாம்சங் இந்தியாவில் ஒரு புது சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க, சாம்சங் கேலக்ஸி எஃப் சீரீஸ். ஸோ இந்த புது சீரீஸில் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எம் சீரீஸ், அதுக்கப்புறம் ஏ சீரீஸ், இது ரெண்டத்தை விட அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த எஃப் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது யங்ஸ்டர்ஸ்க்கானது, ஒரு கேமரா சென்ட்ரிக், அது மட்டும் இல்லை ஹேஷ்டேக் ஃபுல் ஆன், இந்த டேக்லைனில் தான் இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த சீரீஸில் லான்ச் ஆக போகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F41. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அக்டோபர் 8 லான்ச் ஆக போகிறதா வந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், ஆஃப்லைனோ இல்லைனா மற்ற ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி F41 இது வந்து உங்களுக்கு இந்தியாவில் அக்டோபர் 8 லான்ச் ஆனாலும் இதோட ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலுக்கு முன்னாடி இவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சில ஆஃபர்ஸும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி F41 இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில், ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ப்ரைஸ், அது மட்டும் இல்லை இதில் என்ன ஆஃபர் இவங்க கொடுக்கலாம் ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவிர கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். சாம்சங்குடைய வைஸ் பிரசிடென்ட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து சாம்சங்குடைய எஃப் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இது இந்தியாவில் ஃபெஸ்டிவ் சீசனுக்காக நாங்கள் லான்ச் பண்ணுறோம், இது ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ப்ரைஸ் செக்மெண்ட்டும் ரிவீலாக இருக்காங்க. இந்த சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இது கீழே லான்ச் பண்ணுவாங்க. இந்த எஃப் சீரீஸில் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 18,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் பொறுத்து வந்து இது கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதையடுத்து சாம்சங் கேலக்ஸி F41 வந்து நம்ம 13,000 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, எஃப் சீரீஸில் இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல சாம்சங் கேலக்ஸி F41 உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறதுனால அங்கே லேண்டிங் பேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே ரிவீல் பண்ணதுனால இதோட டீசர், ஃபர்ஸ்ட் லுக், இதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே ரிவீல் ஆகாத எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்துடலாம். முதல்ல இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ரிவீல் ஆன ரெண்டர் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து யூஸ்வலாக சாம்சங்குடைய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக் இல்லைனா பாலிகார்பனேட் பேக் பேனலாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே சமயத்தில் ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக இருக்குது. ஃப்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி யூ நாச், வாட்டர் ட்ராப் நாச்லேயே உங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அவுட்லுக் பார்க்கும்போது வந்து இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் அவுட்லுக் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த இமேஜை பார்க்கும்போது. அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து இது சூப்பர் AMOLED பேனல் ஃபுல் HD+ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சூப்பர் AMOLED பேனலாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, சைட் மவுண்டடும் கிடையாது, ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அகைன் இது காஸ்ட் கட்டிங்காக வந்து சாம்சங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6.4 inch ஃபுல் HD+ சூப்பர் AMOLED டிஸ்பிளே பேனலோட கொடுக்கலாம். இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2340 × 1080 பிக்சல் ரெசல்யூஷன். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதோட அவுட்லுக் பார்க்கும்போது. இது சாம்சங் கேலக்ஸி F41 சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் பொதுவாக அவங்களுடைய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலி சிப்செட் Exynos 9611 தான் இது லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக வந்து Geekbenchல லிஸ்டிங் ஆயிருந்தது. அங்கே இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது Exynos 9611 அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிப்செட்டில் தான் இது லான்ச் ஆகலாம். ஸோ Exynos 9611 அப்படின்னு சொல்லும்போது இது 10 nanometer டெக்னாலஜியில் ப்ராசஸ் பண்ண சிப்செட். ஸோ இந்த சிப்செட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெஸ்ட்டுன்னும் சொல்ல முடியாது, வர்ஸ்ட்டுன்னும் சொல்ல முடியாது. உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து உங்களுக்கு ஹை ஹேண்ட் கேமிங் அப்படிங்கும்போது ஒரு ஆவரேஜாக தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும். இது ஒரு ஆவரேஜ் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக சாம்சங் கேலக்ஸி F41 உடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Android 10 லான்ச் பண்ணுவாங்க. பட் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து One UI 2.1 கொடுக்கலாம். பட் இது ஒரு கோர் யூஐயாக இருக்கும். கோர் யூஐ அப்படின்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு நாக் செக்யூரிட்டி இல்லைனா செக்யூரிட்டி ஃபோல்டர்ஸ் எதுவுமே அவைலபிளாக இருக்காது, ஒரு நார்மல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் கேமரா வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. இதில் பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பட் இங்கே சோனி சென்சார் இல்லாமல் சாம்சங்குடைய GW1 சென்சாரில் இவங்க லான்ச் பண்ணலாம். செகண்ட் சென்சார் வந்து அல்ட்ரா வைட், தேர்ட் சென்சார் வந்து மேக்ரோ லென்ஸில் இவங்க கொடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா வாட்டர் ட்ராப் நாச்சில் 32 மெகா பிக்சலில் இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M3131s மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனும் வந்து 6000 mAh பேட்டரி செக்மெண்ட்டோட லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் 25 வாட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இவங்க கொடுக்கறது கஷ்டம் தான். ஸோ இது நார்மல் 15 வாட் சார்ஜரோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் பேட்டரி செக்மெண்ட். 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணலாம். 6GB and 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 6GB and 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதில் உங்களுக்கு LPDDR4X ரேமும் இருக்குது. இதில் UFS 2.1 சப்போர்ட்டும் இருக்குது. அதனால ரேம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் இருக்கும். ஸோ தாராளமாக ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கூடவே இது Type-C போர்ட் 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்கும். மற்றபடி எல்லா சென்சார்ஸும் வந்து இதுலேயும் அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 3 கலர் வேரியன்ட்ஸ்ல இவங்க கொடுக்கலாம். பிளாக், ப்ளூ அண்ட் கிரீன் 3 கலர் வேரியன்ட்ஸ்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அக்டோபர் 8 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்குடைய சீனியர் மேனேஜர் சொன்ன மாதிரி இது வந்து 15K to 18Kல தான் இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு 13K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ பார்க்கலாம் இவங்க என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி F41 உடைய ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஃப்ளிப்கார்ட் உடைய பிக் பில்லியன் டேஸோட கொலாப் பண்ண போகிறதா வந்து சாம்சங் உடைய சீனியர் மேனேஜரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் ஃபார் ஆஃபர் இருக்குது, அதாவது சாம்சங் கேஷ் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத வச்சு சாம்சங் கேலக்ஸி F41 வந்து கண்டிப்பாக ஏதாவது ஆஃபரில் தான் இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுது. பட் இவங்க சொல்லியிருக்கிறது வந்து 2 டைப்பாக இருக்கலாம். ஒன்று வந்து ரீசெண்டாக சாம்சங் கேலக்ஸி M31s பார்த்தோம், HDFC கார்டு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, இனாகிரேஷன் ஆஃபர்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆஃபர் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சாம்சங் ஃபார் ஆஃபர். ஸோ இந்த சாம்சங் ஃபார் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ், அதாவது என்ன ப்ரைஸில் இவங்க லான்ச் பண்ணுறாங்களோ அதில் 70% பே பண்ணால் போதும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 1 வருஷம் கழிச்சு நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆஃபரில் ஏதோ ஒரு ஆஃபரில் வந்து சாம்சங் கேலக்ஸி F41 வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க சாம்சங் கேலக்ஸி F41? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இந்தியாவில் என்ன ப்ரைஸில் இவங்க கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.